sorry, only 2. Only 2. And the third question regarding the igneous rock. So rock cycle பார்க்கும்போது magma வெளிய வந்து solidify ஆயிருச்சு அப்படினா it will form a primary rock. என்ன ராக் சார் இது? Igneous. When these igneous rocks are exposed outside and getting weathered அப்படினா it will obviously produce sediments. When the sediments is undergoes pressure and heat அப்படின்றப்போ it created the lithification process. Lith அப்படினா rockification the forming அப்படினா rock forming process, forming sedimentary type of rock. அதுக்கப்புறம் இந்த sedimentary type of rock again வெளியே எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா again அது வந்து செடிமெண்டா ஃபார்ம் ஆகும், again அது sedimentary ராக்கா ஃபார்ம் ஆகும். ஒருவேளை அது அப்படியே கீழே சப்சைட் ஆக ஆரம்பிச்சுன்னா pressure and temperature difference என்னவா ஃபார்ம் ஆகும் சார்? metamorphic rock. when this metamorphic rock இன்னும் சப்சைட் ஆகி அதோட டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா it will automatically. அப்ப திரும்ப எனக்கு இந்த igneous rocks நான் ஹீட் அப் பண்ணாலும் எனக்கு மேக்மாவா மாறும், sedimentary rock ஹீட் அப் பண்ணாலும் அது மேக்மாவா மாறும், metamorphic rock நான் ஹீட் அப் பண்ணாலும் அது மேக்மாவா மாறும். அங்க இருந்து திரும்ப இந்த சைக்கிள் அப்படின்றது கண்டிப்பா ஆயிட்டு. இதான் சார் ராக் சைக்கிள். அப்ப ஸ்டேட்மென்ட் பாருங்க. Igneous rocks, these are the primary rocks and form the basis of all other rock type in rock cycle, right? So first statement, right? Then excessive igneous rocks having coarse grained texture due to slow cooling. ஒரு rock expose ஆயிடுச்சு அப்படினாலே it will fast cooling நடக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் itself தப்பு. அப்படிதானே? அப்ப ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. Then third, granite and gabbro are the classic examples for intrusive igneous rock. கண்டிப்பா கரெக்ட். So 1 and 3 was right, 2 was wrong. ஏன்னா இன்ட்ரசிவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஸ்லோ கூலிங், எக்ஸ்ட்ரசிவ் வெளியே வந்துருச்சு அப்படின்னாலே ஃபாஸ்ட் கூலிங் தான். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. அது நம்ம அதுக்கு மேல ஆராய்ச்சி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சரியா? இன்ட்ரசிவ் ராக்ஸ்க்கு அது அந்த இடத்துல வந்து இன்ட்ரசிவ்க்கு பதிலா எக்ஸ்ட்ரசிவ்க்கு பதிலா இன்ட்ரசிவ் இருந்துச்சு, அந்த ஸ்டேட்மெண்ட் வாஸ் ரைட். அதே மாதிரி எக்ஸ்ட்ரசிவா ஒரு ராக் வெளியே வந்துருச்சு அப்படின்னா ஃபாஸ்ட் கூலிங், அந்த ராக்கோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. சரியா? கோர்ஸா இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அடுத்தது கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தி பெட்ராலஜி. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் கொடுத்திருக்காங்க. சரியா? கன்ஃபியூஸ் பண்றதுக்கு பேண்டிங் அப்புறம் வந்து ஃபோலியேஷன் அப்படின்றது ஒன்று கொடுத்திருக்காங்க. பேண்டிங் ஃபோலியேஷன் எங்க சார் பார்த்தோம்? எங்க ஞாபகம் இருக்கா ஃபோலியேஷன் எங்க பார்த்தோம்னு சொல்லிட்டு? சார் ஃபோலியேஷன் அப்படின்ற ராக்கை வந்து உங்களால லேயரா தனியா எடுக்க முடியும், அதுதான் ஃபோலியேஷன். சரியா? எப்படி வெங்காயத்துக்கு நம்ம தோல் உரிக்கிறோமோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ராக் லேயர்ஸ் வந்து லேயரா இருக்கக்கூடிய ராக்ஸை வந்து உங்களால தனித்தனியா எடுக்க முடியும், ஃபோலியேஷன். இதுவே பேண்டிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், அதாவது அங்க இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து டிஃபரெண்ட் லேயர்ல அரேஞ்ச் ஆகியிருக்கும். எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பேஸ்மெண்ட் போடும்போது ஒரு வெள்ளை கலர் ஜல்லி பாத்துருக்கீங்களா? அதுல பிளாக் அண்ட் ஒயிட் பேட்டர்ன் வந்து அழகா அரேஞ்ச் ஆகி இருக்கும், அது வந்து பேண்டிங். இப்ப அதுவே நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாவது பள்ளம் தோன்றோம், கீழ இருந்து ஒரு ராக் எடுக்கிறோம், அந்த ராக் வந்து ரொம்ப நாளா ஒரு ராக் மேல செடிமெண்ட் ஆயிருச்சு அப்படின்னா அது ஃபோலியேட்டட் ராக். சரியா சார்? இப்ப ஆப்ஷன் பார்க்க ஆரம்பிங்க. Foliation is refers to the arrangement of minerals in layers or lines during the metamorphism. அடுத்து அப்படியே பேண்டிங் பாருங்க. occurs when the minerals of different groups are arranged into alternate thick and thin layer. சார் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். சரியா? ரெண்டுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இந்த பேண்டிங் பாத்தீங்கன்னா இட் வாஸ் நாட் லைக் அரேஞ்ச் லேயர் அரேஞ்ச் ஆன மாதிரி இருக்காது, இட் வாஸ் இந்த மாதிரி வேவியா இருக்கு. ஆனா இதுவே ஃபோலியேஷன் பாத்தீங்கன்னா the rocks are arranged like this. இது ரெண்டு வித்தியாசம், இது ரெண்டுமே கரெக்ட் தான். Then metamorphic rocks like marble and quartzite are formed primarily through the process of lithification. Lithification அப்படின்றது ராக் ஃபார்மிங் தான். ஆனா அது என்ன ராக்கு தான் ஃபார்ம் ஆகும்னா sedimentary rocks தான் அதுல ஃபார்ம் ஆகும். இது வந்து metamorphic rocks are formed because of crystallization, not because of lithification. It is because of crystallization. ஏன்னா metamorphic rocks are crystalline form. So 1 and 2 only. அடுத்தது fifth question. Which of the following statement is correct regarding the rock cycle? Igneous rocks can be directly converted into metamorphic rocks without passing through the sedimentary phase. Correct ah? Thappa? When any rocks undergoes, சரியா? physical and chemical change அப்படின்னா it is getting metamorphized. அது secondary stage போய் தான் மாறணும்ன்ற அவசியம் கிடையாது. So first statement is obviously right. Then second statement, sedimentary rocks cannot be transformed back into the primary igneous rocks under any geological condition. Underline the word any geological condition. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு geological conditionல sedimentary rock வந்து primary rock மாற முடியாதா? When it is heated up. நான் வந்து அந்த ராக் எடுத்துட்டு வந்து ஒரு டபுள் ஹீட் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. Again it will form magma. When magma solidifies அப்படினா it will get crystalline. Crystalline form ஆயிடுச்சுனா again igneous rocks form ஆகுமா? So second statement அப்படின்றது தப்பு. Then third,
The process of subduction, கீழ போறது, the rock layer are getting subducted, plays a vital role in recycling crustal material back into the mantle. ஒரு ராக் சப்டக்ட் ஆகுது அப்படின்னா obviously it will going to reach the mantle. Again it is getting melted, again it is became magma, again it is became igneous rock. So third statement is right. So 1 and 3, option C 1 and 3. Then which of the following were the part of ancient Gondwana landmass? அப்ப இந்த காண்டுவானா அப்படின்ற விஷயத்தை கொடுத்தது யார் சார்? இந்த மாதிரி ரெண்டு விஷயம் இருந்துச்சு சரியா? 2.523 மில்லியன். ஆல்ஃபிரட் வீக்னர் தியரி பேர் என்ன சார்? ஆல்ஃபிரட் வீக்னரோட தியரி பேர் என்ன? கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி. எந்த வருஷம் கொடுத்தாரு? 1912 சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பாஞ்சியா இருந்துச்சு, இட் இஸ் a சூப்பர் கான்டினென்ட். அதுக்கப்புறம் பாந்தலாசா, when it is getting two broken, one is Angara and another one is Gondwana. நடுவுல it was divided by Tetesi. அப்படிதானே சார்? அப்ப இங்க கீழ இருக்கக்கூடிய லேண்ட்மாஸ் 2024 கொஸ்டினோ 5 கொஸ்டினோ ஐ திங்க் இது சரியா? அதுல வந்துட்டு இதுல ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணிருக்காங்க. அதுல அரேபியா கிடையாது சரியா? ஆனா இங்க அரேபியா ஆட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு விஷயம் எல்லாமே இருந்துச்சு. அதுல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியுமே இருந்துச்சு சரியா? which include South America, Antarctica, Madagascar, India, Arabia, Australia. அது கூட ஆப்பிரிக்கா எல்லாமே இருந்துச்சு. ஆல் தி 6 பிளஸ் ஆப்பிரிக்கா சேர்த்து வச்சுக்கோங்க. இப்ப அங்காரால என்னென்ன சார் இருந்துச்சு? வாட் தி நார்த் அமெரிக்கா இருந்துச்சு, யுரேஷியா இருந்துச்சு, பார்ட்ஸ் ஆஃப் யுரேஷியா இருந்துச்சு, நாட் என்டையர் யுரேஷியா. அதுக்கப்புறம் கிரீன்லாண்ட் இருந்துச்சு, வேற பால்டிக் ரீஜியன்ஸ் இருந்துச்சு. இதெல்லாமே வந்துட்டு அங்காரா லேண்ட் மாஸ்க்கு இருந்துச்சு சரி? ஸோ ஆல் தி 6 ஸ்டேட்மெண்ட், ஆல் தி அபவ், ஆப்ஷன் டி. அடுத்தது இது வந்து லைட்டா வந்து மேப்பை தொட்டு பார்த்து வந்திருக்காங்க சார். இதுல 4 டைப் ஆஃப் பிளாட்டூஸ் கொடுத்துருக்காங்க சரியா? ஃபர்ஸ்ட் 2 வந்து சவுத் அமெரிக்கன் பிளாட்டூ, அடுத்த 2 வந்து நார்த் அமெரிக்கன் பிளாட்டூ சரியா? இன்டர்மான்டே அப்படின்றது என்ன அப்படின்னா which was encircled by mountains. அவ்வளவுதான். இன்டர்மான்டே அப்படின்ற பிளாட்டூ எப்படி இருக்குன்னா all the sites which was encircled by the mountain. அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பிளாட்டூ தான் என்னன்னா இன்டர்மான்டே பிளாட்டூ. சோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பொலிவியன் பிளாட்டூ. இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் as altiplano plateau. Bolivian plateau, it is otherwise called as altiplano, ALTIPLANO, altiplano plateau. இதுக்கு ரெண்டு பேர் இருக்குது. பொலிவியன் பிளாட்டூனாலும் சரிதான், ஆல்டிப்ளானோ பிளாட்டூனாலும் சரிதான். which was found in west central South America. Found in west central South America, Bolivian plateau. Then Piedmont அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா which refers to sediment. Piedmont, those who are ஆப்ஷனலுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். பெய்ட்மாண்ட் ஆர் பெடிமான்ட்ஸ் அப்படின்னா செடிமெண்ட்ஸ் அர்த்தம். அப்ப திஸ் டைப் ஆஃப் பிளாட்டூ எங்க இருக்குது அப்படின்னா மவுண்டனோட ஃபுட் ஹில்ஸ்ல இருக்கக்கூடியதுதான் இந்த டைப் ஆஃப் பிளாட்டூ, பெய்ட்மாண்ட் பிளாட்டூ. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாண்டகோனியா பிளாட்டூ. யா, இட் இஸ் a right example, found in Argentina. Then third plateau, volcanic plateau. We all know that once the volcano is getting erupt ஆகிறதுனால the over the large area எனக்கு வந்து basaltic magma அப்படின்றது flow ஆகும். அப்படி flow ஆகும்போது it will form a snake like thing. It is called snake plateau of. So third statement was also right. Volcanic plateau or Columbian snake plateau. அது correct தான், which was found in North America. Then fourth plateau, dissected plateau or dissected plateau அப்படின்னா which refers to many number of rivers are getting eroded that plateau. அப்போ வந்து அந்த plateau அதோட ஒரிஜினல் சைஸ்ல இல்ல, it was eroded by n number of rivers தான் dissected plateau. Example Colorado plateau, it was dissected by Colorado river itself. Example நமக்கு Deccan plateau சரியா? it was bisected by n number of rivers, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா. So it is also best example for dissected plateau. அவ்வளவுதான் சார். all the 4 are the right answer. சோ அடுத்தது பாலியோ மேக்னட்டிசம். பாலியோ அப்படின்னாலே நமக்கு வரக்கூடியது ஓல்டு, அவ்வளவுதான். மேக்னட்டிசம் அப்படின்னு இதை பார்த்த உடனே நம்ம வரக்கூடிய டயக்ராம் அவ்வளவுதான், MOR. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பாலியோ மேக்னட்டிசம் ஒண்ணு இருக்குது. இங்க இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து ஷோயிங் தி டிஃபரெண்ட் போலாரிட்டி, நார்த்துக்கும் சவுத்துக்கும் அலைன் ஆகி இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ராக்ஸ் எல்லாம் ஒரு போலாரிட்டி மட்டும் காட்டல, இட் இஸ் அலைன்ட் டிஃபரெண்ட்லி, தனித்தனியா அலைன் ஆகி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எவிடன்சஸ் கொடுத்தது இதுதான். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன, இட் இஸ் தி ஸ்டடி ஆஃப் ரெக்கார்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் preserved in the magnetic minerals. எந்தெந்த மினரல்ஸ்க்குலாம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குதோ அதெல்லாம் டிஃபரெண்டான மேக்னெட்டிக் ஃபீல்ட் காட்டுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். தென் தி டிஸ்கவரி ஆஃப் மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பிங், திஸ் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பிங். வந்தாச்சா? ஆல்டர்னேட் நார்த் அண்ட் சவுத். ஸோ செகண்ட்
அதாவது கரெக்ட் தான். The earth's magnetic fold remains fixed at the same geographical position throughout the geological time. தப்பு. சரியா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் ராங். ஏன்னா நார்த் சவுத் அலைன் ஆயிட்டே இருக்குது. இப்போவுமே நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க இருக்குது? நியர் டு தி கனடா. ஸ்ட்ரைட்டா? இல்ல. It was aligned like this. So the magnetic field is not always in the fixed position. So third statement was wrong. Only two. The ninth question. So geysers and spring. சார் இந்த கீசர்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்குக்கு ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். சரியா? கீசர் இது ரெண்டுமே வந்துட்டு மேக்மா கூட கனெக்ஷன் வச்சிருக்கோம். சரியா? கீசர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வர வழியில ஏதாவது ஒரு லூப் இருக்கும் இந்த மாதிரி. சரியா? ஏதாவது ஒரு கேப் இருந்துச்சு அப்படின்னா இது சர்ஃபேஸ்னு வச்சுக்கலாம். இந்த கேப்ல போயிட்டு இந்த ஹீட்டட் அப் ஆன வாட்டர் இங்க வந்து ஃபில் ஆயிடும். இது வந்து இந்த வாட்டர் பார்ட்னு வச்சுக்கோங்க. இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஆவி வாட்டர் வேப்பர் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிருக்கு இந்த கேப்ல. சோ இப்படிதான் கீசர்ஸ் இருக்கும். வென் ஏதாவது பிரஷர் இதுல ஆட் ஆச்சு அப்படின்றப்ப இந்த ஆவியோட சேர்ந்து இந்த வாட்டர் வந்து பயங்கரமா எக்ஸ்ப்ளோட் ஆகும். இதுதான் வந்து கீசர். நம்ம வீட்டுல வந்து கீசர்லாம் வச்சிருப்போம்ல, அதே சேம் டைப் ஆஃப் கீசர் தான். இங்க என்ன இருக்குன்னா உள்ள வந்துட்டு கொஞ்சம் பார்ட் கேபின் மாதிரி இருக்கும். அந்த கேபின்ல போய் வாட்டர் அப்படின்றது இருக்கும். இந்த வாட்டர் வந்து ஓவரா பிரஷரை பாய்ச்சு அப்படின்னா இந்த வாட்டர் வச்சுட்டு வெளியே வரும். இதுதான் கீசர். இதுவே ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா வாட்டர் சோர்ஸ் தான். நமக்கு சாம்பரும் இருக்காது. எங்க இருக்கக்கூடிய வாட்டர் வந்து அப்படியே இதுதான் வந்து ஹாட் ஸ்ப்ரிங். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் சார். சரியா? ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Geysers are characterized by explosive emission of the steam and hot water at the intervals. ஆமா, எப்பெல்லாம் எனக்கு பிரஷர் வருதோ அப்பெல்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். Then hot springs occur when the groundwater is heated up by a shallow intrusion of magma but rises to the surface without any explosion. There is no explosion. ஏன்னா யாருமே புடிச்சு வச்சுக்கிறதுக்கு இல்ல. புடிச்சு வச்சாதான் எனக்கு பிரஷர் கிரியேட் ஆகும். So இங்க free flow of hot water to the surface. So 1 and 2 was right. Then third statement இருக்குதா? Third statement பாருங்க. Most geysers are found in the regions of active or geologically recent volcano. எங்கெல்லாம் volcano இருக்கோ அங்கெல்லாம் இருக்கும். All these statements are right. Option C. All these statements are right. Then 10th question பாருங்க. 10th question இது வந்து ரொம்ப ஈஸியான क्वेश्चन. C M R G L. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சா சார்? All these statements are right. Konrad, Mohorovičić, Repeti, Gutenberg, Levin. Konrad, Mohorovičić, Repeti, Gutenberg, Levin. முடிஞ்சு போச்சா சார்? Upper crust, lower crust. Upper mantle, lower mantle. Then outer crust, inner crust. 1 2 3 4 5 அப்படியே கீழே. ஓகே சார்? வெரி சிம்பிள். அதுல அப்படியே கரெக்டா தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. கான்ட்ராக்ட் பிட்வீன் அவுட்டர் crust and inner crust, Mohorovičić between crust and mantle. Then அங்க அதுல தப்பா அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சோ ப்ளைனா தான். அடுத்து Gutenberg is between mantle and core and Levin is between outer core and inner core. So CMRGL இதான் ஷார்ட்கட். சரியா சார்? So all the statements are all the four is right. Then அடுத்து pressure gradient force. Pressure gradient force ரொம்ப ஈஸி. So pressure gradient force என்ன சார்? ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷர் வரைக்கும் எனக்கு விண்ட் ஆனது மூவ் ஆகும். அப்படிதானே சார்? So imagine this is 1020 millibar and 1000 millibar and 980, then 960, then 940. So obviously the wind is moving from high pressure area to the low pressure area. In the line என்ன சார்? It is nothing but isobar. Isobar என்ன சார்? What is called isobar? The lines connecting the equal amount of pressure on the earth surface. So isobar. சரியா? அடுத்தது இதுவே அடுத்த ஸ்டேட்மெண்ட் அது என்ன இருக்கும்? இது வந்து க்ளோஸ்லி பேக்டு ஐசோபாரா இருக்கும்ன்ற பட்சத்துல அந்த விண்டோட ஸ்பீடு அப்படின்றது எப்படி இருக்கும்? இதுவும் 10 கிலோமீட்டர், இதுவும் 10 கிலோமீட்டர், ஒரே டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கலாம். ஸ்பீடு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஏன்? அதிகமான அமௌண்ட் ஆஃப் பிரஷர் டிஃபரன்ஸ். அதிகமான அமௌண்ட் ஆஃப் பிரஷர் டிஃபரன்ஸ் ஆப்வியஸ்லி கிரியேட் அதிகமான அமௌண்ட் ஆஃப் ஸ்பீட். அவ்வளவுதான். சோ ரெண்டுமே. இப்ப क्वेश्चन பாருங்க. Pressure gradient force acts perpendicular to the isobar from high pressure area to the low pressure area. Obviously perpendicular. Then at the equator, pressure gradient force is exactly balanced by the Coriolis force, resulting in the geostrophic wind. That is, ஏதாவது Coriolis force அப்படின்றது ஈக்குவேட்டர்ல இருக்குமா? Was obviously wrong. அவ்வளவுதான். Because there is no presence of Coriolis force at the equator. It cannot able to balance the pressure gradient force. The third statement, the closer the isobar, the steeper the pressure gradient and the higher the wind speed. So statement 3 was right. Only two. So அடுத்து tropical cyclone and temperate cyclone. Tropical cyclone landல ஓஷன்ல ரெண்டுத்துலயும் ஃபார்ம் ஆகும். அதுல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அதான் இருக்கு. அப்படியா? tropical cyclone எங்க மட்டும் தான் ஃபார்ம் ஆகும்?
ஒன்லி இன் ஓஷன்ஸ். அவ்வளவுதான். அது கண்டிஷன் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? 27 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கணும். வேற கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் மாய்ச்சர் அப்படின்றது இருக்கணும். அவ்வளவுதானே? இதெல்லாம் தான் இதுக்கான கண்டிஷன். இங்க டெம்பரேச்சர் சைக்ளோன் எங்க மட்டும் தான் ஃபார்ம் ஆகும்? ரெண்டுத்துல இடத்துலயும் ஃபார்ம் ஆகும். ஓஷன்ஸ்லயும் ஃபார்ம் ஆகலாம், அதே மாதிரி லேண்ட்லயும் ஃபார்ம் ஆகலாம். இது எதனால ஃபார்ம் ஆகுது? பிகாஸ் ஆஃப் தி ஃபாண்டல். ரெண்டு பேரும் சரியா கோல்ட் ஃபாண்ட்டும் வார்ம் ஃபாண்ட்டும் மோதிக்கிறதுனால வரக்கூடிய விஷயம் தான் டெம்பரேட் சைக்ளோன். அப்படிதானே? இப்போ क्वेश्चन குள்ள போலாம். Tropical cyclones are moved from east to west direction while temperate cyclones are moved from west to east direction. Tropical cyclone எதனால வந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் டைரக்ஷன் மூவ் ஆகுது? பிகாஸ் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஈஸ்டர்லீஸ். சரியா ட்ரேட் விண்ட்ஸால அது ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் மூவ் ஆயிட்டு இருக்குது. சோ இது ஈஸ்டர்லீஸ்னால இது இங்க இருந்து இங்க மூவ் ஆயிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால வந்து பே ஆஃப் பெங்கால் ஏதாவது ஆர்கினேட் ஆச்சு அப்படின்னா இட் வாஸ் ஆப்வியஸ்லி மூவிங் இன் தி டைரக்ஷன் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன். இதுவே நமக்கு டிராபிக்கல் டெம்பரேட் சைக்ளோன் அப்படின்றது பிகாஸ் ஆஃப் தி கோரியாலிஸ் ஃபோர்ஸ் இன்டென்சிட்டி இட் இஸ் ஆல்வேஸ் மூவிங் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன். So first statement அப்படின்றது கரெக்ட். Then second statement போலாம் சார். Temperate cyclones are formed only over the seas where the tropical cyclones can form over both the land and sea. Second statement obviously wrong. Then third, tropical cyclones possess a different distinct frontal system which is absent in the temperate cyclone. அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சரியா? frontal system யாருக்கு மட்டும் தான்? temperate cyclone மட்டும் தான். So only one. 13th question regarding the solar system and terrestrial 1 2 3 4 1 2 3 4 non-Jovian, Jovian or gas giant. This is terrestrial planet. அப்படிதானே சார்? This is non-terrestrial or gas giant planet. அப்படிதானே? So இவங்க இந்த क्वेश्चन எப்படி இருக்கும்? இவங்கள்ட்ட வந்து அதிகமான அமௌண்ட் ஆஃப் சேட்டலைட்ஸ் இருக்காது, இவங்கள்ட்ட அதிகமான அமௌண்ட் ஆஃப் சேட்டலைட் இருக்கும். ஏன் இவங்கள்ட்ட அதிகமான அமௌண்ட் ஆஃப் சேட்டலைட் இருக்கணும்? பிகாஸ் ஆஃப் தி கிராவிடேஷனல் புல் இவங்கள்ட்ட அதிகமான அமௌண்ட் ஆஃப் சேட்டலைட் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இவங்கள ஜோவியன் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு இன்னொரு क्वेश्चन என்ன இருந்துச்சு? இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அட்மாஸ்பியர். இவங்களோட அட்மாஸ்பியர் வந்துட்டு காணாம போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் தி சோலார் ஸ்டார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட அதிகமான கிராவிடேஷனல் புல் இருக்குது. இன்னொரு விஷயம் இவங்க சன்ல இருந்து ரொம்ப தூரத்துல வேற இருக்காங்க. அப்ப அட்மாஸ்பியர் காணாம போனது யாரு? இவங்களுக்கு தான். சரியா? அவங்களுக்கு கிடையாது. சோ क्वेश्चन பாருங்க. Terrestrial planets are characterized by very high density of rock system. First statement was right. Second statement, the Jovian planets lost most of their initial atmosphere due to the intense solar near to the sun. They are not. So second statement was obviously wrong. Then third statement, terrestrial planets have smaller number of natural satellites compared to Jovian planets. Correct. Yeah, they are having more gravitational pull. So only 2. அடுத்தது albedo. அல்பிடோ என்ன சார்? அவ்வளவுதான். ரிஃப்ளெக்டிங். எந்த ஒரு விஷயத்துக்கு அதிகமான அமௌண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் கெபாசிட்டி இருக்குதோ அதுக்கு அதிகமான அல்பிடோ இருக்கும். அல்பிடோ அப்படின்றது பொதுவாக 0 to 1ல நம்ம மெஷர் பண்ணுவோம். அதிகமா இருக்கக்கூடிய அல்பிடோ இருக்கக்கூடிய திங் என்ன சார்? ஃப்ரெஷ் ஸ்னோ பிகாஸ் இட் இஸ் ஒயிட். இருக்கிறதுல கம்மியா இருக்கக்கூடியது ஆஸ்பால்ட், ஃப்ரெஷ் ஆஸ்பால்ட். அதுவும் ஏன்னா பிகாஸ் இட் இஸ் டார்க். சரியா? இட் கேன் அப்சர்வ் மோர் அமௌண்ட் ஆஃப் சோலார் ரேடியேஷன். இவங்க அப்படியே வரதை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இவ்வளவுதான் அல்பிடோ. क्वेश्चन பாருங்க. It is the fraction of solar energy reflected back to space without heating the earth surface. ஆமா சரியா? எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் அப்சர்வ் பண்ணியிருக்கிறது விஷயம் கிடையாது, எவ்வளவு அமௌண்ட் உள்ள வந்துச்சு, எவ்வளவு அமௌண்ட் வெளியே போச்சு. சோ அது albedo value. Then third, fresh snow has one of the highest albedo values in the nature. ஆமா, fresh snow, it is white, it is having absolute reflecting capacity. Then third statement, the earth atmosphere is primarily heated up by the short wave radiation. Obviously earth oda surface kum short wave radiation ku endha sambandham illa. The earth is always heated up from the bottom because of the reflected long wave radiation. Short wave radiation ku atmosphere எப்பவுமே எப்படி இருக்கும்? டிரான்ஸ்பரண்டா இருக்கும். long wave radiation ku தான் it was opaque. போறவங்களை தடுத்து நிறுத்தி greenhouse gas புடிச்சு heated up ஆவாங்க. சரியா? The earth surface is always heated up by the long wave radiation. So only A2. Then அடுத்தது in the ionosphere so ionosphere அப்படின்ற இங்க இருப்பாங்க. It was tropo, then strato, then meso, then thermo and exo. புரிஞ்சு போச்சா? இங்க இருக்கக்கூடியவங்க தான் அயனோ. அப்படிதான் சார். கீழே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏபிசி அப்படின்றது நமக்கு வந்து டிஸ்கண்டினியூஸ். அது எல்லா டைம்லயும் இருக்கணும்ன்ற அவசியம் இருக்காது, எல்லா டைம்லயும் இருக்காது. ஸ்டார்டிங் ஃப்ரம் டிஇ F1 அண்ட் F2 இப்படிதான் இருக்கு சார். ட்ரோபோஸ்பியர்ல வித் இன்க்ரீஸ் இன் தி ஹைட் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா?
டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். ஷூர். ஏன் டிக்ரீஸ் ஆகும்? அட்மாஸ்பியர்ல மேல போக போக டிக்ரீஸ் ஆகும். கரெக்ட். ஏன் டிக்ரீஸ் ஆகும்? With increase in height, the temperature is obviously decreasing in the troposphere. Why? ஏன்னா சர்ஃபேஸ்ல அதிகமான டெம்பரேச்சர். வை? இட் வாஸ் லாப்ஸ் ரேட். வை நார்மல் லாப்ஸ் ரேட்? லாப்ஸ் ரேட் அப்படின்றது கரெக்ட் தான். 6 to 6.5 டிகிரி செல்சியஸ் per kilometer. இட் வாஸ் ரைட். வை? ஏரோட டென்சிட்டி. ஏரோட டென்சிட்டி மேல போக போக கம்மியாகும். அது எல்லாமே கரெக்ட் தான். ஏன்? Because the earth is always heated up from the bottom, called terrestrial radiation. எர்த் இங்க இருந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணதுல இருந்து ஹீட் ரேடியேட் பண்ணுது. டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அது பேர் தான் சார். வெளிய இருந்து வரக்கூடிய ஹீட்டை இவங்க அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஷார்ட் வேவ் ரேடியேஷனை இவங்க அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க தான் என்ன பண்றாங்க? ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கீழே எனக்கு எப்படி இருக்கும்? ஹீட் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். மேல போக போக டெம்பரேச்சர் அப்படின்றது கம்மியா இருக்கும். சரியா? தோசைக்கல் இருக்குன்னா தோசைக்கல்ல இருந்து மேல போக போக இமேஜின் எப்பவுமே நம்ம எதை பாத்துக்கணும்? தோசைக்கல்ல கீழ இருந்து சூடு வருது, மேல சன், அவ்வளவுதான். கீழே சூடு பண்றதுக்கு மேல தோசைக்கல்ல மேல இருந்து சூடு பண்றோம், அவ்வளவுதான். So in the temperature coming with increase in the height, the temperature is obviously going to be decrease. Okay. So stratosphere la with increase in the height, the temperature increase aguma decrease aguma? Increase agum. Yeah. Presence of ozone layer. Then in the mesosphere, decrease agum. Yeah. There is no presence of ozone layer. Then in the thermosphere, increase agum. Yeah. Because of the presence of rare gases. Abdana oxygen, nitrogen, hydrogen, and helium. Then in exosphere, increase or decrease? It was still increasing. அவ்வளவுதான். இப்ப क्वेश्चन பாருங்க. Decrease in the height with the height due to thinning of atmosphere. அப்படியா? டெம்பரேச்சர் வந்து கம்மியாகுமா? So first statement தப்பு. Increase with the height because of the absorption of solar X-rays and UV radiation. கரெக்ட்டா? அவங்க என்ன கேக்குறாங்க அப்படினா with increase in the height, temperature in the ionosphere, the temperature தான் கேக்குறாங்க. Increase with the height because of the absorption of solar X-rays and UV radiation. கரெக்ட்டா தப்பா? இங்க டெம்பரேச்சர் ionosphere டெம்பரேச்சர் மட்டும் பாத்துக்கணும். With increase in the height, the temperature increase ஆகுமா decrease ஆகுமா? Increase ஆகும். செகண்ட் ஸ்டேட்மென்ட் கரெக்ட்டா தப்பா? Thermosphere, within the thermosphere குள்ள தான் ionosphere is present. Ionosphere is present in between the thermosphere. அப்படிதானே? So second statement was right. Then third statement பாருங்க, remains constant as it is in the transition zone. அப்படியா? Obviously the height increase ஆக temperature அப்படின்றது increase ஆகிட்டே தான் இருக்கும். So there is no transition phase. Then decrease in the D layer but increase in the F layer. So கீழ எனக்கு இருக்கக்கூடிய D layer மேல போக போக F layer அப்படின்றது இருக்குது. Either எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இங்க கம்மியா இருக்கும், இங்க போக போக அதிகமா இருக்கும்னா ஓகே. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? D layerல டிக்ரீஸ் ஆகும், F layerல இன்க்ரீஸ் ஆகும் கொடுத்துருக்காங்க. The temperature is only rising. சரியா? So third statement was also wrong. So fourth statement was also wrong. Option B. What was the maximum temperature present at the thermopass region? In thermopass. It was 1500 degrees Celsius. சரியா? அதுக்கு மேல 3500 degrees Celsius அப்படி அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கும். So அடுத்தது பார்க்கலாம். Which of the following is the typical consequences of El Nino? So suppression of perihelion cold nutrient rich upwelling. So El Nino ஞாபகம் இருக்கா சார்? லாஸ்ட் நான் எடுத்த கிளாஸ் அதான். கொஞ்சம் கீழே வரணும். ஸோ எனக்கு என்ன நடக்கும்? நமக்கு நார்மல் வாக்கர் சைக்கிள்ல வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு ஏர் அப்படின்றது சப்சைட் ஆகணும், எனக்கு இந்த இடத்துல ஏர் அப்படின்றது ரைஸ் ஆகணும். ஏன்? இங்க இருக்கக்கூடிய ட்ரேட் விண்ட்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஏரை வந்து இந்த பக்கம் சேர்த்துருவாங்க. ஸோ பைலிங் ஆஃப் ஏர், வார்ம் ஏர் பைல பார்க்கும்போது கியூமினோ நிம்பஸ் கிளவுட், இந்த கியூமினோ இதுதான் வந்து எனக்கு நார்மல் வாக்கர் சைக்கிள். இப்போ எல்னினோ ஏர் அப்ப என்ன நடக்கும்? எனக்கு இந்த இடத்துல ஹை பிரஷர் பதிலா எனக்கு இந்த இடத்துல என்ன டெவலப் ஆக ஆரம்பிக்கும்? லோ பிரஷர் அப்படின்றது டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இவங்க மேல போகாம இங்க சப்சைட் ஆக ஆரம்பிப்பாங்க, இந்த இடத்துல ஹை பிரஷர் அப்படின்றது டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு ரிவர்ஸ் ஆஃப் வாக்கர் சைக்கிள். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் எல் நீனோ, இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் என்சோ. என்சோ அப்படின்னா எல் நீனோ சதர்ன் ஆசிலேஷன். சரியா? இது மூணு பேர் இருக்குது. சோ இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன போறாங்க? இங்க வரக்கூடிய எல் நீனோ இயரப்ப இந்த இடத்துல லோ பிரஷர் இருக்குது, அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்? வார்ம் வாட்டர் அப்படின்றது இருக்கும். அப்ப அந்த இடத்துக்கு அந்த வருஷம் அந்த இடத்துல என்ன வராது? கோல்டு வாட்டர் அப்வெல்லிங் அப்படின்றது நடக்காது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கரெக்ட். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போலாம்.
heavy rainfall and flooding in the drought prone areas of East Africa. Entire complete reversal of world climate நடக்க ஆரம்பிக்கும். அப்ப இங்க டெபாசிட் ஆன ஹை பிரஷர் ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், அப்படிதானே சார்? அப்ப அங்க இருந்து இங்க போயிட்டு இந்த விண்ட் ஏதோ ஒரு இடத்துல ரைஸ் ஆகுமா? It was in the Africa. So எனக்கு என்ன நடக்கும்? Eastern margin of Africa, the formation of cumulonimbus clouds and giving good amount of rainfall at the eastern margin of Africa. So that statement was right. Then severe drought condition in the Australia and Indonesia. So because of the presence of high pressure, இந்த இடத்துல என்ன இருக்கும்? Stable atmosphere இருக்கும். Stable atmosphere, there is no formation of cloud. சரியா? அப்ப இந்த இடத்துல ஃபுல்லா drought prone and prone for forest fire நடக்க ஆரம்பிக்கும், coral bleaching நடக்க ஆரம்பிக்கும். Then weakening of Indian monsoon. Obviously, it results in weakening of Indian monsoon. So answer பாத்தீங்கன்னா option D. Correct code. Typical. First one மட்டும் தப்பு இல்லீங்களா? Second one எல்லாமே கரெக்ட் தான். எல்லாமே 1 2 3 4. Option D. Then temperature inversion. Consider the following statement regarding the temperature inversion. What is called temperature inversion, sir? With increase in the height, the temperature is obviously going to be increase. அதான் எனக்கு என்ன நடக்கும்? கோல்டு ஏர் மாஸ் கீழ இருக்கும், மேல வந்துட்டு வார்ம் ஏர் மாஸ் இருக்கும். பொதுவா இது ஆப்போசிட்டா இருக்கும். கீழ வார்ம், மேல கோல்டு இருக்கும். எனக்கு இந்த கண்டிஷன் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் டெம்பரேச்சர் இன்வர்ஷன். அப்படிதான் சார். இப்படி நடக்கிறதுக்கு முதல்ல என்ன நடக்கணும் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சார், இட் ஹேஸ் டு பி கிளியர் ஸ்கை இருக்கணும். அப்படிதானே? A clear sky and calm air is essential for prerequisite. ஏன் clear sky இருக்கணும்? ஒருவேளை இந்த இடத்துல clear sky இல்ல அப்படின்றப்போ எனக்கு இங்க இருந்து போகக்கூடிய அட்மாஸ்பியர் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த என்டையர் இதுவுமே எப்படிதான் இருக்கும்? வார்மரா தான் இருக்கும். அப்ப கோல்டு ஜோன் அப்படின்றது ஒன்று கிரியேட் ஆகாது. சோ என்ன இருக்க கூடாது? clear skies இருக்கணும். சோ prerequisite. Then inversion is more common and last longer during the winter nights. ஆமா, winter nightல தான் எனக்கு என்ன ஆகும்? லேண்ட் அப்படின்றது சீக்கிரமா எனக்கு அந்த ஹீட்டை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. சோ சீக்கிரமா எனக்கு என்ன ஆகும்? கோல்டு அப்படின்றது டெவலப் ஆகும். அதுக்கு மேல வார்ம் அப்படின்றது செட்டில் ஆயிருப்பாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the mountain slope, the air subsides along the slope. ஆமா, கீழ வந்துருவாங்க. இங்க இருக்கக்கூடிய அந்த வார்ம் ஏர் வந்துட்டு இப்படி போய் இங்கேயே சுத்திட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க? இந்த கோல்டு ஏர் வந்து கீழ வந்து செட்டில் ஆயிடுவாங்க. சோ அதனாலதான் வேலி, மவுண்டனோட வேலி இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ். அப்படிதானே? சோ இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்கும்? இந்த டைப் ஆஃப் ட்ரைனேஜ் பேரு கோல்டு ட்ரைனேஜ் ஆர் ஏர் ட்ரைனேஜ் இன்வர்ஷன். சோ ஆல் தி 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட். All the 3 statements are right. அடுத்தது சார், டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கிளாஸ் மாதிரி தான். சரியா? டோன்ட் கன்சிடர் இட் இஸ் லைவ். சரியா? டவுட் இருந்தா டவுட் கேட்டுருங்க. அடுத்தது 18th question. The subtropical high record higher surface temperature than the equatorial primarily because of. இந்த இடத்துல அதிகமான சன்ரைஸ் அப்படின்றது வருது. அப்படிதானே? அப்ப சப்ட்ராபிக்கல் அப்படி இருக்கும் போதும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, the sunrays are more vertical at the tropics than the equator. அப்படியா? சன்ரைஸ் எங்க தான் டைரக்டா பெர்பெண்டிகுலரா இருக்கும்? இட் வாஸ் at the equator. மத்த இடத்துல எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா தான் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்றது கிடையாது. அப்படிதானே? it was not at the equator, it was not at the tropics, it was at the equator. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், high pressure subsidence lead to the clear skies and maximum insulation reaching the surface. கரெக்டா தப்பா? இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? இங்க இருக்கக்கூடிய இன்சுலேஷன் அப்படின்றது லோ பிரஷர்னால மேல போகுது. அகைன் இது மேல போயிட்டு at the 30th டிகிரில because of the Coriolis force கீழ வருது. அப்ப கீழ வரதுனால it was the formation of high stability. அப்ப high stability ஃபார்ம் ஆச்சுனா there is no formation of cloud ஃபார்ம் ஆகல அப்படின்னா எனக்கு என்ன ஆகாது? இன்சுலேஷன் அதாவது ரிஃப்ளெக்ஷன் பேக் அப்படின்றது நடக்காது. அதனால இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா வரக்கூடிய ரேஸ் எல்லாமே டைரக்டா இங்க வர ஆரம்பிக்கும். அதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட், the equator has higher land to water ratio than the subtropics. ஹையர் லேண்டா இருக்குது, ஹையர் வாட்டர் தான் இருக்குது ஈக்குவேட்டர்ல. சோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் ராங். தென் கிரீன் ஹவுஸ் கேசஸ் ஆர் மோர் கான்சென்ட்ரேட்டட் இன் தி சப்ட்ராபிக்ஸ் பெல்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாக்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது, அதுதான் ஆன்சர் மாதிரி தெரியுது. ஆனா கம்பேரிட்டிவ்லி இது ஃபார்ம் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியும் டியும் பாக்குறதுக்கு சிமிலரா இருக்குது. கிரீன் ஹவுஸ் கேஸ் உண்மையாவே எனக்கு வந்து டிராபிக்ஸ்ல தான் அதிகமா இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி ஹியூமன் ஆக்டிவிட்டி கிரீன் ஹவுஸ் கேஸ் டிராபிக்ஸ்ல அதிகமா இருக்கும். ஆனா அதை விட ஃபர்ஸ்ட் காரணம், பிரைமரி காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் தி சப்சிடன்ஸ் ஆஃப் ஹை பிரஷர் at the 30th degree. So option B. Then with reference to the formation of dew, consider the following statement. The air must be calm to allow moisture to condense. ஆமா, the air, ஒருவேளை அந்த ஏர்ல வந்து wind shear இல்ல wind flow அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன நடக்காது? saturated condition அப்படின்றது நடக்கவே நடக்காது. அந்த சாச்சுரேட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஏர் என்ன எடுத்து அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எடுத்துட்டு போயிருவாங்க, தூக்கிட்டு போயிருவாங்க.
சோ அதனால என்ன இருக்கணும், என்டையர் காம் கண்டிஷன் should be maintained. அப்பதான் எனக்கு அந்த ஏர், இந்த சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ஏர் அப்படின்றவங்க சாச்சுரேட் ஆகுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the dew point must above the freezing point. ஆமா, freezing 0 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருந்தா தான் டியூ ஃபார்ம் ஆகும். ஒருவேளை 0 டிகிரியோ இல்ல 0 டிகிரி கம்மியா போயிடுச்சு, என்ன ஃபார்ம் ஆகும், ஃப்ராஸ்ட் ஃபார்ம் ஆயிடுவாங்க. சோ அங்க என்ன இருக்கணும், above freezing pointல இருக்கணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் ஆல்சோ ரைட். cloudy skies are necessary to trap the heat near the, அப்ப cloudy skies are necessary-யா? cloudy skies இருந்துச்சுன்னா எனக்கு டியூ ஃபார்ம் ஆகுமா? டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆனா எப்படி சாச்சுரேஷன் பாயிண்ட் நடக்கும்? சோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் ராங். 1 and 2. 1 and 2. Then 20th question, regarding the ice cap climate, that is E and F. E and F. So Köppen climate classificationல E and F அப்படினா தெரியும். F, capital F means frost. E அப்படிங்கிறது cold type of cold frost அப்படிதானே. So the average temperature of the warmest month is below 0 degrees Celsius. ஆமா, it was cold, it was frost. All throughout the year the temperature was around minus or 0 degrees Celsius கீழ தான் இருக்கணும். அடுத்தது, it is characterized by permafrost condition where the ground is permanently frozen. F, frost, permanently frozen. Second statement was also right. Then third, this climate condition is found extensively in the interior of Eurasian landmass. So Eurasian landmass அப்படின்றப்ப அங்க கோல்டா தான் இருக்கும், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல. அங்க கோல்டர் லேண்ட்மாஸ் தான் இருக்கும். பட் அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, the presence of coniferous forest. So it is called cold tundra. சரியா? ET not EF. So third statement was wrong. cold tundra. அப்ப எங்க மட்டும் தான் இந்த EF இருக்கும்? It was only present along the Antarctica, Arctic. அங்க மட்டும் தான் இருப்பாங்க. So அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 only 2. So consider the following factors, sir, out of 20 out of 20 யாராவது எடுத்துருக்கீங்களா? கேட்கணும்னு ஒரு ஆசை. லாஸ்ட் பேட்ச்ல கேட்டேன், இந்த பேட்ச்ல கேட்கிறேன். ஆன்லைன்ல யாராவது 20 out of 20 எடுத்திருந்தாலும் சொல்லலாம். 20 out of 20, 19, 18, 17. So as of now 17. அடுத்து 20 பார்க்கலாம். சரியா? So as of now 17 out of 20 was the greatest mark so far achieved. Then 21st. So again easy question. Consider the following factors affecting the insolation, incoming solar radiation. The angle of inclination of sun rays. ஆமா, the sun rays was directly perpendicular at the equator. மேல போக போக the slanting sun rays. அப்ப slanting sun rays அப்படின்றப்ப more number of reflection இருக்கும்போது insolation was very low. So first statement was right. Then transparency of the atmosphere, correct. More amount of transparency, more amount of incoming solar radiation. Second statement was also right. Then duration of day, more amount of day, more amount of insolation. Third statement was also right. Then the distance between the earth and sun, aphelion and perihelion. Nearly aphelion என்ன சார்? aphelion அப்படின்றது நியரா ஃபாரா? ஃபார். எந்த மந்த்ல நடக்கும்? ஜூலை. அவ்வளவுதான். பெரிஹெலியான் அப்படின்றது it was near Jan month. சரியா? இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய இன்சுலேஷன் டிஃபரன்ஸ் அப்படின்றது it was around 7% insulation difference was there. 7% insulation difference was there. அப்ஹெலியானுக்கு பெரிஹெலியானுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இன்சுலேஷன் டிஃபரன்ஸ் அப்படின்றது it was around 7%. So answer என்ன சார்? All the four. Option D. Then clouds, very easy question sir. உங்களுக்கு clouds எப்படி பண்ணனும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து high altitude clouds மூணா பிரிச்சுக்கணும், அவ்வளவுதான். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன clouds சார்? cirrus. cirrus. அடுத்தது mid altitude clouds, alto, very good. Then lower latitude stratus and cumulus வெச்சுக்கலாமா? சோ அடுத்தது உங்களுக்கு vertical clouds வந்து horizontal clouds தெரியும். vertical clouds என்ன சார்? it is cumulus, then stratus. மேட்ச் பண்ணிட்டு clouds போட்டுட்டே இருக்க வேண்டியதான். இப்போ characteristics பாருங்க சார். இங்க cirrus, high altitude, feathery, always composed of ice crystals. இவ்வளவு ஹைட்ல இருக்கும்போது it was always composed of ice crystals. So first statement right. Then cumulus, woolly, cotton like clouds with flat base. Cumulonimbus clouds பார்க்கும்போதே பார்த்திருக்கோம், flat clouds with cauliflower top. So second statement was also right. Then nimbus are